மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் பட்டியலினூடாக 22 தேர்தல் மாவட்டங்களிலும் பெண் வேட்பாளர்கள், அதற்கு மேலாக எதிர்வரும் பொதுத் தேர்தலில் 22 தேர்தல் மாவட்டங்களிலும் மக்கள் செல்வாக்குமிக்க வேட்பாளர்களை உள்ளடக்கி பலமான அணிகளை களமிறக்க தேசிய மக்கள் சக்தி உத்தேசித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்ட மாவட்டங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. மேலும் அங்குள்ள வாக்காளர்களை கவரும் வகையில் புதிய திட்டங்களை முன்னெடுக்கவும் கட்சியின் செயற்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதுக்கும் நாட்டின் 3வது பெண் பிரதமராக ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டமைக்கும் புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளின் முக்கிய அமைப்பான உலக தமிழர் பேரவை தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. அமைதியான முறையில் அதிகார மாற்றம் மற்றும் பிரச்சாரத்தின் போது இன மற்றும் மத சொல்லாடல்கள் இல்லாததை உலக தமிழர் பேரவை பாராட்டியதுடன் இது ஒரு நம்பிக்கையான முன்னுதாரணமாகும் எனவும் தெரிவித்துள்ளது. அபிவிருத்தியில் அனைத்து பிரஜைகளும் உள்ளடக்கம், நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் முறையான மாற்றத்தின் அவசியத்தை ஏற்றுக்கொண்ட உலக தமிழர் பேரவை இலங்கையின் அபிவிருத்தியில் இணைந்து அனைத்து பிரஜைகளையும் இணைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. இதன்படி ஜனாதிபதி திசாநாயக்க தமிழ் சமூகத்தின் நீண்டகால குறைகளை நிவர்த்தி செய்து சமத்துவத்தையும் நீதியையும் உறுதிப்படுத்துவார் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். அத்துடன் புதிய நிர்வாகத்துடன் ஒத்துழைத்து இலங்கையை கட்டியெழுப்ப தாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் உலக தமிழர் பேரவை மேலும் தெரிவித்துள்ளது. பழைய முறைப்படி விசா பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய சிக்கலாக மாறியிருந்த விசா பெற்றுக்கொள்ளும் பிரச்சினைக்கு கடந்த 24 மணித்தியாலங்களில் தீர்வு வழங்க புதிய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. அதன்படி பழைய முறைப்படி அனைத்து வெளிநாட்டவர்களும் விசா பெற்றுக்கொள்ள முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சர் விஜித கேரத் விடுத்துள்ள அறிக்கையில் VFS நிறுவனத்துடன் விசா வழங்கும் வசதி வழங்கப்பட்டதால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். குறிப்பாக இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் விசா பெறுவதில் சிக்கல் நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தலையிட்டால் நீதிமன்ற தீர்ப்பின்படி கடந்த 24 மணி நேரத்துக்குள் பழைய முறைப்படி விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணி முதல் எளிதாக விசா பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிநாட்டவர்கள் இதன்போது நிகழ்நிலையை விசா பெறுவதற்கு எளிதாக விண்ணப்பிக்கலாம். நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் விசா வழங்கப்படும். மேலும் VFS நிறுவனத்திற்கு இதனை வழங்கியதால் ஏற்பட்ட முறைகேடு குறித்து உடனடியாக தடயவியல் கணக்காய்வை மேற்கொள்ள ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளோம். அந்த கணக்காய்வின் மூலம் இந்த கொடுக்கல் வாங்கலில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்கப்பட்டு எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினர் யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடினர். யாழ்ப்பாணத்தில் நேற்று பிற்பகல் தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. இதில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கட்சிகள் நேற்று தினம் கலந்துரையாடிய நிலையில் 2வது கட்டமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா, தமிழ் மக்கள் கூட்டணியின் பொருளாளர் VP சிவகதன், தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கோவிந்தன் கருணாகரம், ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் MK சிவாஜிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி, அரியநேத்திரன், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன், ஜசீந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். நண்பர் அரியநேந்திரம் அவர்கள் 2,25,000 வாக்குகளை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சார்பாக பெற்றிருக்கின்றார். நிச்சயமாக அது வரலாற்றில் பதியப்படக்கூடிய ஒரு விடயம். முதன்முறையாக தமிழ் தேசிய அரசியலில் இலங்கையில் 5வது இடத்தை பெற்றுக்கொள்வதென்பது ஒரு பெரிய விடயம். அது மாத்திரமில்லை, இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் வடக்கு கிழக்கிலும் சரி, வடக்கு கிழக்குக்கு அப்பாலும் சரி, கிடைத்த தமிழ் மக்களின் வாக்குகளால்
2.25 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களுடைய ஒற்றுமை, தமிழ் மக்களினுடைய அரசியல் கோரிக்கைகள் என்பவற்றை முன்வைத்து அவ்வளவு பெருந்தொகையான வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு எளிதான விடயம் அல்ல. ஒரு மிக மிக குறுகிய காலத்திற்குள் அந்த விடயத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம். ஆகவே அந்த வகையில் அந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்திற்காக அரியநேத்திரம் அவர்களுடைய வெற்றிக்காக பல தரப்புகள் உழைத்தன. முக்கியமாக தமிழ் அரசியல் கட்சிகள், இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த EPR, லெஃப்ட், எலோ, புளோட், தமிழ் தேசிய கட்சி, பசுமை தாயகம், அவர்களுக்கு அப்பால் தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற பல கட்சிகளினுடைய, ஜனநாயக போராளிகள் போன்ற பல கட்சிகளினுடைய கூட்டு முயற்சி என்பதும் இதற்கு மிக முக்கிய காரணம். இவற்றுக்கு அப்பால் பொது வழியில் இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் முன்வந்து சிவில் அமைப்புகள் இவைகளுக்கும் அப்பால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் மிக குறுகிய காலத்தில் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம். ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது எதிர்காலத்தில் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள, தமிழ் மக்களினுடைய அரசியல் நலன்களை காப்பாற்றிக் கொள்ள இவே ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் எல்லோரும் கூடி பேசி அவற்றை முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நடந்து முடிந்த தேர்தலில் பங்கு பற்றிய, அதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்பில் ஒரு புதுமையான விடயம், தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க முடியும் என்பதனை நிரூபித்த ஒரு தேர்தல் நடவடிக்கை. ஒரு அரசற்ற தரப்பாகிய விடுதலைக்காக போராடும் மக்கள் ஒரு அரசாங்கம் அறிவிக்கும் தேர்தல் களத்தை எப்படி புத்திசாலித்தனமாக, தீர்க்க தரிசனமாக கையாள முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தின் மூலம் தமிழ் தேர்தல் வரலாற்றில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்ற ஒருவராக திரு அரியநேத்திரன் அவர்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார். அவர் வடக்கையும் கிழக்கையும் உணர்வுபூர்வமாக இணைத்திருக்கிறார். தமிழ் பொதுக்கட்டமைப்பு என்பது ஜூலை மாதம் 29ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் தான் நாங்கள் உழைத்தோம். 50 நாட்கள் உழைத்து ஒரு சங்கு சின்னத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஸ்தாபித்திருக்கிறோம். 50 நாட்கள் உழைப்பு, 50 நாட்கள் உழைத்து ஒரு சங்கு சின்னத்தை இந்த கட்டமைப்பு ஸ்தாபித்திருக்கிறது. இது ஒரு வெற்றி. இது தமிழ் மக்கள் தேசிய கூட்டுணர்வுக்கு வழங்கிய ஒரு வெற்றி. ஒன்றாக நின்றால் தமிழ் மக்கள் வெற்றியை தருவார்கள் என்பதற்கு இது ஓர் உதாரணம். அப்படி பார்க்க தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் கிழக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டவர். அவர் வடக்கையும் கிழக்கையும் நீங்கள் சட்ட ரீதியாக பிரிக்கலாம், நிர்வாக அலகுகளின் மூலம் பிரிக்கலாம், ஆனால் நடைமுறையில் உணர்வுபூர்வமாக பிரிக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார். அதுபோல தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக ஒரு தேர்தலை கையாள முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கின்றார். ஒரு அரசற்ற மக்கள் தங்கள் கூட்டு விருப்பை இப்படி வித்தியாசமாக வெளிப்படுத்த முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கிறார். தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையை அவர் கட்டியெழுப்பியிருக்கிறார். மட்டுமல்ல, 50 நாட்களுக்குள் ஒரு சின்னத்தை கூட்டாக உழைத்தால் ஸ்தாபிக்க முடியும், வெற்றி பெற வைக்க முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கின்றார். இந்த வெற்றிக்காக உழைத்த மக்கள் அமைப்புகள், கட்சிகள், மாணவ அமைப்புகள், தொழில்சார் கூட்டுறவு அமைப்புகள், தொழில்சார் அமைப்புகள், ஊடகவியலாளர்கள் முதலாய் அனைவருக்கும் நாங்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பாக நன்றி கூறுகிறோம். குறிப்பாக இந்த விடயத்தில் எங்களோடு தொடர்ந்து தோளோடு தோள் நின்ற மக்களுக்கும், தங்களை முகம் காட்டாமல் உதவி புரிந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த முறை அதிகளவு இந்த தேர்தலில் ஈடுபட்டார்கள். வெவ்வேறு வகைகளிலும் எங்களுக்கு அவர்கள் உதவினார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் கடந்த 15 ஆண்டுகளிலும் அதிகம் உற்சாகமாக இயங்கிய ஒரு தேர்தல் களம் இதுவெனலாம். அதுபோலவே புனர்வாழ்வின் பின் விடுவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக உழைத்த ஒரு தேர்தல் களமாகவும் இந்த தேர்தல் களத்தை கூறலாம். தேர்தல் பிரச்சார பணிகளிலிருந்து வெவ்வேறு நடவடிக்கைகளிலும்
அவர்கள் பொது வேட்பாளரின் வெற்றியை கட்டியெழுப்புவதற்காக உழைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் களமானது பல்வேறுபட்ட அமைப்புகள் தரப்புகளின் கூட்டு உழைப்பின் விளைவாக தமிழ் தேர்தல் வரலாற்றில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்ற ஒருவரை உங்கள் முன் நிறுத்தி இருக்கிறது. இந்த வெற்றி தமிழ் கூட்டுழைப்பின் வெற்றியாகும். இந்த வெற்றிக்காக உழைத்த அனைத்து மக்களுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம், கட்சிகளுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம். ஓய்வு பெற்ற முக்கிய ராணுவ அதிகாரி ஒருவர் விரைவில் கைது செய்யப்படலாம் என உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த ராணுவ அதிகாரி இலங்கையின் ஓய்வு பெற்ற ராணுவத்தினரையே ரஷ்ய போர்முனைக்கு அனுப்பும் இடைத்தரகராக செயற்பட்டு அதற்காக பாரிய தொகையொன்றை தரகப்பணமாக பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதற்காக அவர் பல்வேறு தடவைகள் நேரடியாக ரஷ்யாவுக்கு சென்று ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துள்ளதாகவும் இலங்கையிலிருந்து அனுப்பப்படும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிக்கு 25 லட்சம் ரூபாய் வீதம் குறித்த ராணுவ அதிகாரிக்கு தரகுப்பணம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக விசாரணையில் அறிய முடிகிறது. இலங்கையின் முக்கிய தனியார் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றின் பெயரில் ரஷ்யாவில் முகாம் ஒன்றில் பராமரிக்கப்பட்டு வருவதுடன் இலங்கையிலிருந்து அனுப்பி வைக்கப்படும் ராணுவத்தினர் அங்கு ஒரு வார கால பயிற்சியின் பின்னர் ரஷ்யாவின் போர்முனைக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் வசமுள்ள சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். காலிமுகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால மேற்கண்டவாறு தகவலை தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் பொதுமக்களின் பண வீண் விரயம் செய்யப்பட்ட விதத்தை இந்த இடத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.